very clearly tells us, for unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நீங்க எப்படி சொல்லணும்? எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ அந்த பாலகனுடைய பிறப்பு, அதாவது ஒரு பிறந்த வாழ்க்கை என்பது ஒரு அதிசயமான ஒரு காரியம் சொல்கிறார். உலகத்துல யாரும் அப்படி பிறந்தது கிடையாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உலகம் எங்கும், உலகத்துல எல்லா பக்கங்களும், காடானாலும் சரி, அது மேலானாலும் சரி, அது பாலைவனமாக இருந்தாலும் சரி, அது பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, எல்லா இடமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு கிறிஸ்துமஸ் ஸ்டார் ஒன்று இருக்கும். ஏன் அப்போ கிறிஸ்துமஸ் அப்படி சொல்லும் பொழுது இந்த பாலகன் பிறந்தார் என்பது யாருக்காக பிறந்தார் என்பதை நாம் இன்னைக்கு வசனம் படிக்கிறோம், உலகம் படிக்கிறோம், அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடுறோம், பாட்டு பாட்டு போயிடுறோம், ஒரு கேக் சாப்பிட்றோம், ஏதோ பிஸ்கட் சாப்பிட்றோம், இல்லை ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், ஏதோ ஒரு உடம்பு சாப்பிட்டு அப்படியே போயிடுறோம். நல்லதுதான், சந்தோஷம்தான். ஆனால் அதை விட இந்த பாலகன் யாருக்காக பிறந்தார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாலகன் பிறந்தது இது ஒரு சரித்திரம், இது ஒரு உண்மை என்று சொல்லி உலகம் எங்கும் இது தொழிந்து கொண்டிருக்கின்றன. ஆக கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் கொடுக்கப்பட்டார், அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய வாழ்க்கையில அவர் நம்ம பிறப்பு மாற்றம் பார்த்தோம். அவர் பிறந்தது உண்மை, அவர் வளர்ந்தது உண்மை, அவர் வாழ்விலாக இருந்தது உண்மை, அவர் 33 வயசுல நல்ல ஊழியர்களை செய்தது உண்மை, அவர் பெண்கள் கல்வாரி சிலுவையில அவர் சந்திப்பது அதுவும் உண்மை. அது மாத்திரமல்ல, கொள்கை என்ன, அவர் டார்கெட் என்னன்னா, the first Adam, முதல் ஆதாம் தவறிட்டாரு. அவர் பெரிய ஒரு தவறுனால உலகமே போயிடுச்சு, உலகம் எனக்கு கிடையாது, இது எப்படியாவது மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் மறுபடியுமாக நல்ல ஒரு கன்னிஸ்திரியை பார்த்து, ஒரு சகோதரியை பார்த்து, பரிசுத்தமாக வாழ்கிற மகளை பார்த்து தேர்ந்தெடுத்து இன்றைக்கு ஒரு குழந்தையாக பிறக்கிற காட்சியை நம்ம பார்க்கணும்.